இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது திருப்பொற்சுன்னம் 7, 8 இந்த 2 பாடலையும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். மணிவாசக பெருமான் அருளியது திருவாசகத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. நாம் தொடர்ந்து இதை பாடிக்கொண்டு தான் வருகிறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். சூடகம் தோள்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர்குழாம் எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் மெல்லடியார்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்னக்கோவிற் ஆடற்பொற்சுன்னம் இடித்து நாமே அப்படிங்கிற பாடல். இதில் என்ன பண்ணுறாருன்னா, முன்னால் பாடலில் உலகத்தை இந்த அண்டங்களையே உரலாக வச்சுக்கிட்டு இடிக்கணும், அடியார்கள் எல்லாம் கையில் யானையினுடைய தந்தத்தை உலக்கையாக இடிப்பதற்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இன்றைக்கி எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கும்போது எப்படி ஒரு சத்தம், அந்த ஆர்ப்பரித்தல் அப்படின்னா மகிழ்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரம். அதுதான் ஆர்த்தல் அப்படின்னு சொல்கிறது. ஆர் அப்படின்னா விருப்பம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியின் காரணமாக நாம் ஆர்ப்பரித்தல். இப்போ என்ன ஆகிறது, பெண்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. தொண்டர்கள் அப்படின்னா ஆணும் பெண்ணும் எல்லோரும் இணைந்தவர்கள் தானே. இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, சூடகம் என்ற ஒரு அணியும் தோள்வளை என்ற அணியும் அணிஞ்சிருக்காங்க. கையில் வளையெல்லாம் போட்டிருக்காங்க, தோள் அணிகள் அணிந்திருக்கிறார்கள். இவங்க இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவைகளெல்லாம் சத்தம் போடுகின்றன, ஒரே மகிழ்ச்சியாக அவைகளெல்லாம் ஆரவாரம் செய்கின்றன. அதை பார்க்கும்போது அந்த பெண்களை பார்த்து தொண்டர்கள் எல்லோரும் சிவசிவா சிவசிவா என்று சிவபெருமானை மகிழ்ச்சியோடு ஆரவாரித்து முழக்கமிடுகிறார்கள். நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. இந்த மாதிரி அங்கே மற்றவர்களும் கூடியிருப்பாங்கள்ல, இறைவனை உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள், இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே கூடியிருப்பாங்கள்ல. அந்த கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மாதிரி இவர்கள் சத்தமிடுவதையும் இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளையும் பார்த்து மற்றவர்கள் இவர்கள் எப்படி செய்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் எப்படி செய்கிறார்கள் பாருங்கள் என்று ஒரு புறத்திலே ஒரு ஆரவாரம் எழும்புகிறது. அதை பார்த்து மற்றவர்கள், அந்த அங்கே இருக்கக்கூடிய நாடவர்கள், அதை சார்ந்தவர்களும் ஒரு ஆர்ப்பரிக்கிறார்கள். இப்படி எல்லா புறங்களிலேயும் ஆர்ப்பரித்தல் என்பது பரிகாசமாக பேசுவது கூட அந்த இடத்துல வருது தான். இடிக்கும்போது இவங்க எப்படி இடிக்கிறாங்க பாரு, அவளோட நகை எப்படி ஆடுது பாரு, இவளோட கை எப்படி போகுது பாரு அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் உண்டு தானே. ஒரு வேலை செய்யும்போது அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பரித்தலும் அங்கே நிகழ்கிறது. ஒரே ஆரவாரம், மகிழ்ச்சி ஆரவாரம் தான் அங்கே. பாடகம் மெல்லடியார்க்கும் மங்கை பங்கினன், உமையம்மையை தன்னுடைய பாகத்திலே ஒருவனாக உடைய பராபரன், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான். பாடகமும் மெல்லடியும் அப்படின்னா காலிலே பாடகம் என்ற அந்த சிலம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஆபரணங்கள், அந்த காலங்களிலே போட்டிருந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒலிக்கும்படியாக இருக்கக்கூடிய உமாதேவியை தன்னுடைய உடலிலே ஒரு பங்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு ஆடக மாமலை அன்னக்கோ, அவன் எப்படி இருக்கிறான்னா ஒரு தங்க மலையை போல இருக்கிறான், ஒரு பொன் மலையை போல அவனுடைய தோற்றம் இருக்கிறது. அதனால தான் அவரை என்ன சொல்லுவாங்கன்னா, கொன்றை போல அவனுடைய உடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலந்த ஒரு சிவந்த நிறம் சிவபெருமானின் நிறம். அவருக்கு ஆடற்பொற்சுன்னம் இடித்து நாமே, அவருக்கு திருமுழுக்கு ஆடுவதற்கு நாம் எல்லாம் சுண்ணம் இடிப்போம் என்று மாணிக்க வாசகர் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாரு. அடுத்தது மறுபடி 8வது பாடல். வாழ்த்தடங்கண் மடமங்கை நல்லீர் வரிவளை ஆர்ப்ப வன் கொங்கை பொங்க தோள் திரு முண்டத் துதைத்திலங்க சோத்தெம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான்மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி
ஆடப்பொற்சுண்ணம் இடித்து நாமே என்று சொல்கிறார். இந்த பெண்களின் கண்கள் எப்படி இருக்கிறது என்றால், வாழ் தடங்கண் மடமங்கை நல்லீர். மடமங்கை என்றால் இளமையான பெண்கள்லாம் வந்திருக்காங்க. நாம் பொதுவாக நினைக்கிறோம் சிவபெருமானிடத்திலே அன்புடையவர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு வயசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. சிறு குழந்தைகளாக இருக்கும் போதிலிருந்தே நாம் சிவபெருமானுக்கு ஆளானவர்களாக இருக்க வேண்டும். மடமங்கை நல்லீர், நல்ல பெண்கள், அவங்க இளமையான பெண்கள். அவங்க கண் எப்படி இருக்குன்னா வாழ் தடம் கண், வாழ் மாதிரி ஒளி வீசக்கூடிய அகன்ற கண்களை உடைய பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் அந்த இடத்துல வாழ் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, தீமைகளை வாழ் அறுத்து போடுவது போல இந்த பெண்களிடத்திலே யாராவது தீங்கு செய்வார்களே ஆனால் அவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்கள் அப்படின்னு நாம் அந்த வாழ்த்தடம் கண் என்பதற்கு நாம் பொருள் கொள்ளலாம், தவறில்லை. அப்படி வாழ் போன்ற, வாழ்னா மெல்லுசாதனை வரும், ஆனால் தடங்கண் அப்படின்னு 2 இடத்துல அந்த ஒளி பொருந்திய அகன்ற கண்களை உடைய இளம் பெண்கள் வரி வளை ஆர்ப்ப வன் கொங்கை பொங்க, அப்படியே கைகளை உயர்த்தி கொண்டு ஆடும்போது, அந்த இடிக்கும்போது அவர்கள் கைகளிலே இருக்கக்கூடிய வளையல்களும் அவர்கள் மார்பகங்களும் மகிழ்ச்சியோடு பொங்கி ஆடுகின்றன. தோள் திரு முண்டம் துதைத்து இலங்க. அப்போது தோள்களிலேயும் நெற்றியிலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவசிவா என்று சொல்லி அந்த செந்தமிழ் மறை ஓதி. எவ்வளோ ஒரு அழகான சொல் பாருங்கள், செந்தமிழால் சிவசிவா என்று. அதனால தான் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே சிவபெருமானாக இருக்கக்கூடிய என் கடவுள் உலகத்திலே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கடவுளாக இருக்கிறார் என்பதுதான் பொருள். அதனால் திருநீற்றை நாம் நெற்றியிலே இடும்போதோ உடலிலே பூசிக்கொள்ளும் போதோ சிவசிவா என்று சொல்லி தான் பூசிக்கொள்ள வேண்டும். அப்படி சிவ சிவ என்று அவர்கள் பூசிக்கொண்டு பார்ப்பதற்கு மிக அழகான தோற்றமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சிவபெருமானை வணங்கிவிட்டு சோத்தம் என்று கைகூப்பி தொழும் தொழுகையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். சோத்தம் வணக்கம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நம்ம வீடுகளாக இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பெரியவர்கள், ஞானியர்கள், கடவுள், அவங்கக்கிட்ட எல்லாம் முதுக திருப்பிக்கிட்டு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா அவரை பார்த்து கொண்டே பின்னால் அடி எடுத்து வருவது, ஒரு பக்கமாக அப்படி ஒரு கிழிச்சு அப்படி சாய்ந்த மாதிரி நகர்வது, அதுக்கு தான் சோத்தம் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படி வணங்குவது அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு செயல். முதுகை திருப்பி கொண்டு ஒருத்தரை வணங்கிட்டு முதுகை திருப்பி கொண்டு போகக்கூடாது. அப்படி திருப்பி கொண்டு செல்வது என்பது ஒரு அவமதிப்பானது அப்படிங்கிற பொருளில் சோத்தெம்பிரான் என்று சொல்லி அந்த இறைவனிடத்தில் வணங்கி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாட்கொண்ட நான்மலர் பாதம் காட்டி ஒவ்வொரு நாளும் பூத்து இருக்கக்கூடிய அன்றலர்ந்த மலர்களைப் போல இருக்கக்கூடிய அந்த மாலைகளை எல்லாம் சூடி இருக்கிறார்கள் சிவபெருமானின் திருவடிகளுக்கு. அந்த திருவடியினை காட்டி நாயினும் தாழ்வான எங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நாய்க்கு இருக்கக்கூடிய குணம் என்ன அப்படின்னா, அது எப்போவுமே நாயே அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப எவ்வளவு அடித்தாலும் ஓடாதுங்கிறது ஒரு புறம், எச்சில் யாருடைய எச்சிலையாவது உண்டு விட்டால் நன்றியோடு கிடக்கிறதுங்கிறது ஒரு குணம். ஆனால் தன் இனத்தை தன்னோடு சேர்த்து கொள்ளாதுங்கிறது தான் ஒரு குணம். அந்த மாதிரி மனிதர்கள் தன்னை இனத்தை யார் சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை நாய் என்று சொல்லுவது ஒரு மரபு. தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களை நாய் என்று அழைத்து கொள்ளுவார்கள். அந்த முறையில் தான் மாணிக்கவாசகர் நாய் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதனால் நாய் என்பது கீழானது என்பது ஒன்றும் பொருள் அல்ல. அவர்கள் தங்களை தாழ்த்தி கொள்வதற்காக அப்படி ஒரு உருவகத்தை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். அதனால் நாயினும் தாழ்வாக இருக்கக்கூடிய எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இறைவனினுடைய வண்ணங்களை பாடி எப்படியெல்லாம் மெய்யடியார்களை
இறைவன் அருள் புரிந்து ஆட்கொண்டான் என்பதையெல்லாம் நாம் பாடி பாடி, அப்படின்னா என்ன, வெற்று பேச்சு பேசக்கூடாது. இறைவனினுடைய செயலை செய்யும்போது வெற்று பேச்சு பேசக்கூடாது. இறைவன் செய்த அந்த அருளையெல்லாம் நாம் பேச வேண்டும், இறைவனின் பெருமைகளையெல்லாம் பேச வேண்டும் அப்படிங்கிற பொருளை தான் அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இறைவனுக்காக நம்ம ஏதாவது ஒரு சமையல் செய்யும் போதும், இறைவனுக்கு பூக்கள் தொடுக்கும் போதும் நாம் எப்படியெல்லாம் தவறான செயல்களெல்லாம் ஈடுபட்டு கொண்டு எதையாவது வீண் வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோமல்ல, அதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தான் மணிவாசகர் இந்த பாடலிலே குறிப்பிடுறாரு. இறைவனினுடைய அந்த வண்ணங்கள், அவன் அடியார்களை ஆட்கொண்ட அந்த திறத்தையெல்லாம் பாடி பாடி சிவபெருமான் திருமுழுக்குக்கு வேண்டிய சுண்ணப்பொடியை இடிப்போம், வாசனை பொருந்திய அந்த பொடியை நாம் இடிப்போம் வாருங்கள் என்று மணிவாசகப் பெருமான் எல்லோரையும் அழைக்கிறார். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய வாழ்க.